நான் விளையாட மாட்டேன்னு கூட சில பேர்லாம் சண்டை போடுவானுங்க. வேர்ல்டு கப்ல வந்து இந்த வாட்டி வந்து 2 தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்துருக்காங்க ப்ரோ. அது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா விஜய் சங்கர் உண்மையில வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். கிடைச்ச வாய்ப்பு நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்சம் ஐபிஎல்ல கொஞ்சம் ஃபார்ம் ஆகலாம். எல்லாமே ஒரு மேட்ச்ல கூட அடிக்கவே இல்லை. 2 மேட்ச் அடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு நம்பிக்கை வரும். கண்டிப்பா நம்பிக்கை வரும். விஜய் சங்கரை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு விஜய் சங்கரா பரவாயில்ல நல்லா இது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும். நம்மளுக்கு ஒரு தமிழ்நாட்டு வீரர்னு சொல்லிட்டு இது வரும். வேர்ல்டு கப்ல வந்து அவங்க பிளேயர்ஸ் மட்டும் தான் போக முடியும், அவங்களோட ஒய்ஃப் குழந்தைங்க எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இப்பயே சொல்லிட்டாங்க. போன வாட்டி என்ன ஆச்சுன்னா நடுவில் சொல்லி எல்லாரையும் அனுப்பி விட்டாங்க வீட்டுக்கு. இந்த வாட்டி வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க யாரும் போக கூடாது. அப்படி நான் தான் சொல்லியிருந்தாலும் ஒரு ரூம் புக் பண்ணுவாங்க ஜி. எப்படியோ சைட்ல ஏசி ரூமு அதெல்லாம் இருக்க போறாங்க. என்ன இது நம்ம இல்லாத இடமா பார்த்து செஞ்சிடலாம் அப்படியும். என்னடா அவனே பிளேயர் மேல சொல்றான், நம்ம இல்லாத இடமா நம்ம ஒய்ஃபை கூட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்றான். நம்மளுக்கு ஆள் இல்லை, நீ வேற ஏன்னா போய் தானே ஜி. கண்டிப்பா எப்படியும் அது மாதிரி போட்டாலும் எப்படியும் எல்லா பிளேயர்ஸும் சண்டை போட்டு எப்படியும் நான் விளையாட மாட்டேன்னு கூட சில பேர்லாம் சண்டை போடுவானுங்க. எப்படியும் உள்ள உட்கார வைக்கிறதுக்கு பண்ணுவாங்க ஜி. கண்டிப்பா அதுக்குன்னு அசோசியேஷன் இருக்குல்ல, இதுக்குன்னு ஒரு கேங் ஆரம்பிக்கலாம் அப்படியும். இதுக்குன்னு ஒரு பக்கம் பொருளை கலப்பட கரெக்டாக வேலை செய்யும். இதுக்காக ஒரு போராட்டமா? எல்லாத்துக்கும் போராட்டம் பண்றாங்க, இதுக்கும் ஒண்ணு பண்ணுவோமே. எதுக்கோ பண்றோம், இதுவும் பண்ணிடலாம் அப்படியும். World Cup is near, so okay, World Cup will telling what tells in New Zealand no wife, no son, only players will go. Your karuthu what? Views on that? I can't say anything about that. I don't know what to do. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா வேர்ல்டு கப் நடக்க போகுதுல, அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃப் அவங்க குழந்தைங்கலாம் கூட்டினே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய மீம்ஸ்லாம் நிறைய கலாயா வந்துட்டு இருக்கு. அதுக்கு உங்களோட கருத்து? அது கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் ஜி. அவங்க கூட்டு போனால் நான் தோற்றுருவாங்களா? நான் கூட்டு போனாலும் ஜெயிக்க போகிறாங்க, கூட்டு போனாலும் ஜெயிக்க தான் போகிறாங்க. அது வேஸ்ட்டு. அது சொல்கிறது தேவையில்லாத ஒரு இதுதான். நீங்கள் அந்த அமைப்போட ஒரு ஓனராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம்னா சும்மா ஒரு கற்பனை தான், ஒரு அழகாக ரூம் போட்டு கொடுத்து அங்கே தங்க வைப்பேன் அந்த மாதிரி ஒரு விஷயம். கண்டிப்பாக அது பண்ணி தான் ஆகணுமே. ரூம் போட்டு கொடுத்து எல்லாமே பார்த்து வந்து பார்க்கணும், எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கணும் தான் மேட்ச் விளையாடுறாங்க. அப்போ பார்க்கக்கூடாது, அது வேஸ்ட்டு தானே. அது மேட்ச் நடத்தாமலே இருந்துடலாம். அதுக்கு வந்து நம்ம தான் ஜெயிக்கிறோம். கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம் ஜி. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா இப்போ வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குதுங்களா, அங்கே வந்து அவங்க ஒய்ஃபு குழந்தை கூட்டலாம் கூட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நிறைய மீம்ஸ்லாம் வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படிங்க ஒய்ஃபை பார்க்காம எப்படி விளையாட முடியும் அப்படிலாம். அது உங்களோட கருத்து? அது கூட்டும் போக விட்டா நல்லது தான். அவங்க கூட வந்து சேர் பண்ண இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். இனிமேல் வந்து பார்த்தாங்க நல்லா இருக்கும், இவங்க நல்லா அடிப்பாங்க, ஒரு நல்ல இது இருக்கும், சேரிங் பண்ணாமல் இருக்கும் ஒய்ஃப்லாம் கூட இருந்தா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து அவங்க வேர்ல்டு கப் போகிறாங்களா, அவங்களோட ஃபேமிலிஸ் யாருமே கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? ஆமாம், கண்டிப்பாக ஃபேமிலிஸ் இருந்தால் மேட்ச்சில் இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக கட்ட முடியாது. விராட் கோலி பார்த்துருக்கான், கிரவுண்டில் அனுஷ்கா சர்மா கூட இது பண்ணி அது வேலைக்கு ஆகாது. மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணி ஈவினிங் மேட்ச் போகணும், திரும்ப ரூமுக்கு வந்து திரும்ப மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் தான். ஃபேமிலியோட விட்டால் அவங்க இந்த சைடு போயிடுவாங்க, மைண்ட் இதாகிடும். கண்டிப்பாக மைண்ட் டிஸ்ட்ராக்ஷனுக்காக தான் இது பண்ணி கண்டிப்பாக அதுக்கு தான் பண்ணிருக்காங்க. நன்றி.